கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாவில, உடனே வந்துடுவாவ. எத்தே வாங்க, வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நிம்மதி கெடுக்க வந்துட்டேன்னு சொன்ன மாதிரி என் காதில் விழுந்துச்சு. அப்படியே தான் உங்கள் காதில் விழுந்துச்சு? ஆமாம், அப்படித்தான் கிடைச்சி. ஆமாத்த, உண்மைதான், நான் அப்படி தான் சொன்னேன். மருமகளே, நான் உன்னையே என் பிள்ளை மாதிரி பார்க்க, நீ என்னையே எதிரி மாதிரி பார்க்க. என்னத்த மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு சரியாக கேட்கல. நான் சொன்னதை கேட்டும் கேட்காத மாதிரி நடிக்காத. ஒரே வெக்கையாக இருக்குது. எந்திரிச்சு போய் அந்த ஃபேனை போடு. நீங்கள் வர பாதையில் தானே சுவிட்ச் போட்டிருக்கு, வரமச்சில் போட்டுற வேண்டியது தானே. வந்து வராமையும் நீ எழுப்பி விடணுமாங்க. நான் வரமச்சில் நீ இதில் உட்காந்துருந்தாளா, ஃபேனை போட்டுட்டு தான் நீ இதில் உட்காந்துருக்கான்னு நான் நினச்சேன். சும்மா சும்மா ஃபேனை போட்டுட்டு உட்காரதுக்கு இது என்ன எங்கள் அம்மா வீடா, மாமியார் வீடுல? இப்படியே இதில் குறைச்சிட்டு உட்காரமா போய் ஃபேனை போடு. நான் போய் சுவிட்ச் போட்டாலும் ஃபேன் ஓடாது. என்னது ஃபேன் ஓடாதா? ஃபேன் ரிப்பேர் ஆயிட்டா? ஃபேன் ஒன்றும் ரிப்பேர் ஆகலை, கரண்ட்டு தான் இல்லை. இப்போ யார் போய் சுவிட்ச் போட்டாலும் ஃபேன் ஓடாது. கரண்ட் போயிட்டுன்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சிட்டியா? சமையலா? அப்போவே செஞ்சுட்டேன் அத்தை. ஆமாம், என்ன செஞ்சுருக்க? கரண்ட் இல்லைல்ல, அதான் ஈஸியாக இருக்கும்னு ரசம் வச்சேன். என்னது நீ இன்னைக்கு ரசம் வச்சேன்? நான் உங்ககிட்ட ரசம் வச்சதா தானே சொன்னேன். என்னம்மா நான் உங்களுக்கு விஷத்தை வச்சது மாதிரி சாக்கிங்க கேட்குதியே. நீ வைக்கிற ரசமும் விஷமும் ஒன்று தான். சரி அத்தை, நான் கடை வரைக்கும் போயிட்டாரேன். கடைக்கு போறியா? எதுக்கு? வெளியில் போகும்போதுல ஏன் எதுக்குன்னு கேட்டானிக்கு காரியம் விளங்கிடும். இல்லை, காய் எதுவும் வாங்கிறதுக்கே கிளம்புறான்னு கேட்டேன். ஃப்ரிட்ஜை திறந்தா காயெல்லாம் கீழே விழுது. அவளுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் நிறைய காய் இருக்குது. அதுவும் நேற்று தான் கடைக்கு போய் வாங்கி கொண்டு அடுக்கி வச்சுருக்கேன். அப்படி இருக்கச்சுல மறுபடியும் கடையில் போய் காய் வாங்கிட்டு வர்றதுக்கு நான் என்ன லூஸா? நீ ஒன்றும் லூஸ் இல்லை. இவ்வளோக்குள்ளே காய் வீட்டில் இருந்தோம் காய் வாங்க தான் போறியான்னு கேட்டேன் பேர். நான் தான் லூஸு. உங்களை பாராட்டி ஆகணும் அத்தை. எதுக்கு? யாருமே அவ்வளோ சீக்கிரமாக உண்மையை ஒத்துக்கிட மாட்டாவ. நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்களா? அதுக்கு தான். இல்லை, எனக்கு புரியலை. அப்படி என்ன உண்மையை நான் ஒத்துக்கிட்டேன்? ஏத்தே, நீங்கள் ஒரு 8 டாக்டரை பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் நல்லா தானே இருக்கேன். அப்படி இருக்கச்சில நீ எதுக்கு டாக்டரை பார்க்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க? மிந்திய மாதிரிலாம் இல்லை அத்தை. இப்போல்லாம் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் மருதியாக வருது. அதுக்கு தான் ஒரு 8 டாக்டரை பாருங்கன்னு சொன்னேன். நானும் கோபப்படக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தா நீ என்ன ஞாபகம் மருதின்னு திட்டே செய்கிற. எத்தே கோபப்படாதுங்க, பிபி ஏறும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. எத்தே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லணும். நான் சரியான பதிலை சொல்லிட்டேன். சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஸ்கூலில் படிக்கும் போதுல ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பதில் சொல்லுக்கவா. அப்படி இருக்க சொல்ல நீ கேட்குற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லிட மாட்டேன். எத்தே, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் தான் சொல்ல முடியும், 2 பதிலாம் சொல்ல முடியாது. உங்கள் பையனோட பிறந்த தேதியை சொல்லுங்கள் பார்ப்போம். நானும் கேள்வி கேட்பேன்னொடனே வரலாறில் கேட்பா, புவியியலில் கேட்பா, கணக்கில் கேட்பான்னு நானும் அங்கே இங்கேயும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீ இப்படி என் பிள்ளைய பற்றி கேட்க? அதை பற்றிலாம் உங்ககிட்ட அப்புறமா கேள்வி கேட்கேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஜூன் மாதம். நல்ல நினைவு இருக்க. ஏன் மவன் ஜூன் 10ஆம் தேதி பிறந்தான். நீங்கள் தப்பாக பதில் சொல்லிட்டியாத்த. அவிய மே 6ஆம் தேதி தான் பிறந்தாவ. பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாது அவன் எந்த தேதி பிறந்தான்னு. என்னமோ பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்தவ மாதிரி பேசுக. அவன் ஜூன் 10 தான் பிறந்தான். பள்ளி இடத்துல சேர்க்கறதுக்காக தான் அவன் மே மாதம் 6ஆம் தேதி பிறந்தான்னு கொடுத்தோம். சரி அத்தை, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இப்போ மாதிரி சொல்லு, என்னத்தை வாங்க போகிறேன்? விஷத்தை தான் வாங்க போகிறேன். என்னது விஷத்தை வாங்க போறியா? எலிக்கு கொடுக்கறதுக்கு வாங்க போகிறேன்? ஆமாத்த, எலிக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்க போகிறேன். எலி தொந்தரவு பண்ணுது. எனக்கு எலி தொந்தரவு பண்ண மாதிரி தெரியவே இல்லை. ஆமாம், தொந்தரவு தான் பண்ணுது. அது தொல்லை தாங்க முடியல. எனக்கு தெரியாமல் உனக்கு என்ன தொந்தரவு கொடுக்கு? அது டெய்லியும் என்ன தூங்க விட மாட்டேங்குது. தூங்க விட மாட்டேங்குதா? அது சரியில்லையே. அப்படின்னா விஷம் தானே வைக்கணும். அந்த எலிக்கு பேர் கூட இருக்கத்த. பேர் இருக்கா? நீ நான் பேர் வச்சே? நான் எங்கே பேர் வச்சேன்? அதுக்கு ஏற்கனவே பேர் வச்சிருக்காவ. என்ன பேர்? செல்ல கிளி தான் அதோட பேர். அப்படின்னா இவ்வளோ நேரம் என்னைய பார்த்து தான் எலின்னு சொல்லிட்டு இருக்கியோ? ஆமாத்த, ராத்திரியெல்லாம் என்ன தூங்க விடல, அதான் உங்களை பார்த்து தான் பேசினேன். அதுக்காக விஷத்தையே தருவா மருமோளே? அது மட்டும் காரணம் இல்லை. இப்போ கொஞ்சம் முந்தைய நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வச்ச ரசமும் விஷமும் ஒன்றும் சொன்னீல. உண்மையான விஷத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதான் வாங்கிட்டு வந்து தரலான்னு நினச்சேன். விஷமும் ரசமும் ஒன்றுன்னு நான் மனசுக்குள்ளே சொல்லலையா? மனசுக்குள்ளே சொல்லலை, வெளியில் சத்தம் போட்டு தான் சொன்னீங்க. எனக்கு இன்றைக்கி சாம்பார் சாப்பிடணும் மருமலை, அதனால நீ சாம்பார் வச்சு தாயா. இதை முதல்ல சொல்ல வேண்டியது தானே? அப்போ நான் வெளியில் போகும்போது சொல்லாமே போனேன். நீங்கள் வெளியில் போகும்போதுலே போகிறேன்னு சொல்லிட்டு போகலை. அப்படி இருக்கிறதுல நீங்கள் சாம்பார் வைன்னு எப்போ சொன்னீங்க? அப்படின்னா சாம்பார் வைன்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு போனேன். ஆமாத்த, நீங்கள் எப்போவுமே இப்படி தான். மனசுக்குள்ளே எது பேசணுமோ அது மனசுக்குள்ளே பேச முடியாது. எது சத்தம் போட்டு பேசணுமோ அதை சத்தம் போட்டு பேச முடியாது. சரி சரி,
நான் 5 நிமிஷத்தில் சாம்பாரை ரெடி பண்ணுறேன். எப்படி மறுபடியும் சாம்பார் 5 நிமிஷத்தில் வைக்க முடியும்? முடியும் அத்தை, நான் 5 நிமிஷத்தில் சாம்பார் வச்சிடுவேன். அது எப்படி முடியும்? நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னது இருக்குது? ஃப்ரிட்ஜு நிறைய காய் தான் இருக்குது. கிச்சனில் நான் இப்போ என்ன வச்சுருக்கேன்? ரசம் வச்சுருக்கா? கிச்சனில் இருக்கிற ரசத்துக்குள்ளே காயை வெட்டி போட்ட அன்னைக்கு சாம்பார் ரெடி. என்னது, ரசத்துக்குள்ளே காயை வெட்டி போட்டால் சாம்பாரா? ஆமாத்த, டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் விரதம் இருக்க தான் முடிவு பண்ணிட்டேன். சரி அத்தை, அப்படின்னா நான் வேற ஒரு நாள் இதேமாதிரி சாம்பார் வச்சு தரேன். இனிமேல் இவக்கிட்ட சாம்பாரே கேட்கக்கூடாது. இதைத்தான் எதிர்பார்த்தேன் அத்தை.